வணக்கம் மாணவர்களே. இந்த வகுப்புல நாம உயிரெழுத்து, மெய்யெழுத்து மற்றும் ஆ வரிசை எழுத்துக்களையும் சேர்த்து வார்த்தைகளா எழுத்துக்கூட்டி படிக்க போறோம். நான் 2 தடவை எழுத்துக்கூட்டி படிக்கிறேன், கேளுங்க. அதே மாதிரி நீங்க 2 தடவை எழுத்துக்கூட்டி படிங்க. ஆரம்பிக்கலாம். ப இன் த ய இம் பந்தயம். ப இன் த ய இம் பந்தயம். சொல்லுங்க. பந்தயம். பந்தயம்னா என்ன? பெட்டிங். நீங்க கூட சில சமயத்துல ஸ்கூல்ல யாரு வேகமா போறாங்க அப்படின்னு பெட் பண்ணிக்கலாமான்னு கேட்பீங்க இல்லையா? அதே மாதிரி யாரு நல்லா படிக்கிறாங்களா அப்படின்றதையும் பெட் பண்ணுவீங்களா? இதுக்கு பேரு தான் பந்தயம் அப்படின்னு அர்த்தம். இங்க என்ன பண்றாங்க? இவங்க 2 பேருக்கும் பந்தயம். கிரிக்கெட் தானே இது? என்ன செக் பண்ணுவாங்க ஹர்ஷவர்தன்? டிசிப்ளின் மாஸ்டர்னு எங்க ஸ்கூல்ல இருக்குவாங்க. ஓகே. அவங்க தான் எங்களுக்கு டிசிப்ளின் சொல்லி தருவாங்க. சூப்பர். டிசிப்ளினா இருக்கணும்ன்றது சொல்லி தருவாங்க இல்லையா? ஓகே. அடுத்தது நம்பர் 2. ப இ க இம் பக்கம். ப இ க இம் பக்கம். சொல்லுங்க. பக்கம் அப்படின்னா பேஜ். நீங்க ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் 1 பேஜ் 2 இருக்கும் இல்லையா? அதுதான் பக்கம் 1 பக்கம் 2 அப்படின்னு ஒரு அர்த்தம். நமக்கு ஏன் இந்த பேஜ் நம்பர்லாம் கொடுக்குறாங்கன்னு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? என்ன என்ன ரீசன் சொல்லுங்க விக்கிர்தன். அதே மாதிரி அந்த பேஜோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ்னு கொடுத்திருப்பாங்க. எனக்கு தெரியும். எதுக்கு ஹர்ஷவர்தன்? ஏன்னா நம்ம டீச்சர் அந்த பேஜ் சொன்னாங்கன்னா நமக்கு எந்த பேஜ்னு தெரியாது. அதுக்கெல்லாம் நம்பர்ஸ் அவங்க சொல்ற நம்பர்ஸ்லாம் போட்டு தந்துக்குவோம். அப்பதான் நமக்கு அந்த பேஜ் எல்லாம் தெரியும். அப்ப கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணுவாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் ஓபன் பேஜ் நம்பர் 73 அப்படின்னா எல்லாரும் 73 பேஜ் நம்பர் ஓபன் பண்ணி விடுவீங்கல்ல? ஆமா. அதே மாதிரி இண்டெக்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டாபிக் வைஸ் என்னென்ன பேஜ் நம்பர்னு இருக்கும். அப்போ ஒரு புக்ல ஒரு 150 பேஜ் இருக்குன்னா நாம படிக்க போற டாபிக் எந்த பேஜ்ல இருக்குன்றது தெரியாது இல்லையா? அப்போ 1 2 3 4 கொடுத்துட்டா என்ன ஆகும்? நம்மளால குயிக்கா அந்த பேஜை ஓபன் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கு தான் இந்த பேஜ் நம்பர்ஸை யூஸ் பண்றாங்க. அடுத்தது ப த இ க இம் பதக்கம். ப த இ க இம் பதக்கம். சொல்லுங்க. பதக்கம். பதக்கம். பதா பதக்கம். கண்டுபிடிச்சிட்டாங்க ஹர்ஷவர்தன். இந்த மெடல் யாருக்கு தருவாங்க? வின் பண்ண ஃபர்ஸ்ட் 3 பிரைசஸா இருக்கும். பொதுவாகவே மெடல் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வின் பண்ண கோல்டு, அதுக்கப்புறம் சில்வர், அதுக்கப்புறம் பிரான்ஸ்னு கொடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி நீங்க நல்லா படிச்சீங்கனாலும் உங்களுக்கு மெடல் கொடுப்பாங்க. யாராவது அந்த மாதிரி மெடல் வாங்கியிருக்கீங்களா? ஓகே, நிறைய பேர் வாங்கியிருக்கீங்களே. ஹர்ஷவர்தன் நீங்க சொல்லுங்க, எதுக்கு வாங்குனீங்க மெடல்? கையிலே வச்சிருக்காங்கப்பா. என்னத்துக்கு மெடல்? அது என்ன சாதிச்சுன்னு கொடுத்தாங்க? ஓகே ஓகே, அவங்க கொடுத்தது. நான் கூட சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ரன்னிங்ல போய் இந்த மாதிரி பிரைஸ் வாங்கினேன். செகண்ட் பிரைஸ் எனக்கு கொடுத்தாங்க. அப்போ விக்கிர்தன், நீங்க என்ன ஸ்போர்ட்ஸ்ல இல்ல எதுக்காக உங்களுக்கு பதக்கம் கொடுத்தாங்க? நான் வந்து ஒரு கிளாஸ் போனேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் மெடல் கொடுத்துட்டாங்க. சூப்பர். விக்கிர்தனுக்கு ஃபர்ஸ்ட் மெடல் கொடுத்திருக்காங்க. தேவ், நீங்க என்ன? எனக்கு ஃபர்ஸ்ட் மெடல். என்ன, நீ எதல காம்படிஷன்ல கலந்துக்கிட்டீங்க? பெயிண்டிங் காம்படிஷன். ஸ்கூலுக்கு காம்படிஷன். ஓகே, ஸ்கூல் சஷ்டிகா ஸ்ரீ, நீங்க? பெயிண்டிங் காம்படிஷனா? பெயிண்டிங்லாம் வரைவீங்களா நீங்க? ஓகே, உங்களோட பெயிண்டிங்ஸ் எனக்கு அப்புறமா ஷேர் பண்றீங்களா? நான் பாக்குறேன். ஓகே,
பாருங்க அவங்க வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்டா வர போறாங்க அப்படிதானே? ஆமா. ஓகே சூப்பர். இப்பவே தெளிவா இருக்காங்க. நம்பர் 4 ப இம் ப ரா இம் பம்பரம். ப இம் ப ரா இம் பம்பரம் சொல்லுங்க. ப இம் ப ப ர ர பம்பரம் ப இம் இம் ப பம்பரம் பம்பரம் ப இம் பம்பரம் பம்பரம் ப ப இம் இம் ப ப ர ர இம் இம் பம்பரம் கம்மபம் பம்பரம். பரம் பம்பரம் பம்பரம் யாருக்கெல்லாம் பம்பரம் விட தெரியும்? ஏ நான் வந்து பம்பரம் விடுறதுல எக்ஸ்பர்ட் நானு. அந்த பம்பரத்தை கயிறு சுத்தி கீழே படாமலே அப்படியே தூக்கி கையில வர வைப்பேன் நான் பம்பரத்தை. நான் உங்களுக்கு அப்புறமா அது வீடியோ ஷூட் பண்ணி அனுப்புறேன் பாருங்க. இது பம்பரம். டீச்சர் உங்களுக்கு இந்த பம்பரம் மலை சிங்கப்பூர்ல கிடைக்குதா? எனக்கு இந்தியால கிடைக்குது. இந்தியால நிறைய கிடைக்கும். உங்களுக்கு சிங்கப்பூர்ல இருக்கா? எனக்கு இல்ல சிங்கப்பூர்ல லிட்டில் இந்தியால இருக்குன்னு நினைக்கிறேன். முன்ன ஒரு தடவை ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்கும்போது லிட்டில் இந்தியால கிடைக்குது சார் நான் வாங்குறேன்னு சொன்னாங்க. சொல்லுங்க மரியம், நீங்க வாங்கியிருக்கீங்களா? ஆமா எங்க வாங்குனீங்க? என்னுடைய ஸ்கூல்ல தமிழ் ஆசிரியர் கொடுத்தா. அப்பனா லிட்டில் இந்தியால இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா அப்ப ஏதாச்சும் ஒரு ஸ்டோர்ல இருக்கும், நீங்க போயிட்டு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து 90s கிட்ஸோடைய கேம். இப்ப நீங்கெல்லாம் யாரு 2K கிட்ஸ் அதுக்கு மேல இல்லையா? நான் 7 years old. 7 years old. அப்பனா உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாங்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நீங்க வாங்கி விளையாட ட்ரை பண்ணுங்க. நான் அடுத்தது ப இட் ட இம் பட்டம். காலைல விஜோனா அத பட்டம். எஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க ஹர்ஷவர்தன். ப இட் ட இம் பட்டம் சொல்லுங்க. ப இட் ட இம் பட்டம். ப இட் ட இம் பட்டம். ப இட் ட இம் பட்டம். பட்டம் அப்படின்னா கைட், அதுக்கும் பொருள் வரும். அதே மாதிரி பட்டம் வாங்கினாங்க அப்படின்னா டிகிரி ஹோல்டர் அப்படின்றது அர்த்தம் ஆகும். யாரெல்லாம் பட்டம் விட்டுருக்கீங்க? நான் இல்லச்சா. ஓகே மரியம், நீங்க பட்டம் விட்டுருக்கீங்களா? எங்க? மரீனா பேல. ஓ மெரினா பேல பட்டம் விட்டுருக்கீங்க. நாங்க வீட்லயே விடுவோம். வீடு பக்கத்துல வந்து ஒரு பெரிய இடம் இருக்கு, காலி இடம். அங்க போயிட்டு நாங்க பட்டம் விடுவோம். கலர் கலரா பட்டை வாங்கிட்டு போயிட்டு நூலெல்லாம் நிறைய வாங்கிட்டு போவோம். எங்க வீட்டுல வந்து அம்மா பூ கட்டுறதுக்கு நூல் வச்சிருப்பாங்க. நாங்க என்ன பண்றதுன்னா அதை எடுத்துட்டு போயிடுறது, பெரிய உருண்டை. திட்டிகிட்டே இருப்பாங்க, என்னடா பூ கட்டுறதுக்கு நூல் வச்சுட்டு இருந்தா நீ பட்டை விடுறதுக்கு எடுத்து போயிட்டே அப்படின்னு. ஜாலியா இருக்கும். அப்போ சின்ன வயசுல நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பட்டம் விடுவோம். அடுத்து ப ட இம் படம். ப ட இப்ப பாருங்க நம்ம கிளாஸ் இருக்கும் அத படம். எஸ் ப ட இம் படம் சொல்லுங்க. படம்னா சில சமயத்துல பிக்சர்னு சொல்லுவோம், சில சமயத்துல மூவி அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுத்துக்கும் படம் அப்படின்ற அந்த வார்த்தையை நாம பயன்படுத்திக்கலாம். நீங்க ரீசெண்டா என்ன படத்துக்கு போனீங்க? என்ன படம்? பொங்கலுக்கு. பொங்கலுக்கு தளபதி படம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்தோம், ரிலீஸ் ஆகல. அதனால நான் தளபதி படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அங்க சிங்கப்பூர்ல என்ன படம் பாத்தீங்க? நான் இந்தியால இருக்கேன். ஓகே, உங்களுக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? தமிழ் ஹீரோ. ரஜினி. ஹர்ஷவர்தன், ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும்னாங்க. விக்கிரதனுக்கு யாரை பிடிக்கும்? ரஜினி தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்டைலு தான், நீ சூப்பர் ஸ்டைலு தான். ஓகே எனக்கு ஓகே. தேவுக்கு யாரை பிடிக்கும்? ரஜினி. ரஜினி சாரு. ஓகே, சஷ்டிக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? விஜயா, விஜய் சாரா, அஜித் சாரா, இல்ல ரஜினி, கமல், நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. யாரை பிடிக்கும்? பாத்திருக்கீங்களா படம் நீங்க? ஓகே, அதுல யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? யார் ஆக்ட் பண்றது ரொம்ப சூப்பரா இருக்கும் பிடிக்கும் உங்களுக்கு? பேர் தெரியலையா? சரி ஓகே, நீங்க அப்புறமா சொல்லுங்க. மரியம், உங்களுக்கு நீங்க தமிழ் மூவி எல்லாம் பாப்பீங்களா? இல்ல.
தமிழ் மூவி பார்க்க. அப்ப என்ன மூவி பார்ப்பீங்க? ஜாக்கி சான், மூவி எஸ்பி பாடல. மூவி பார்க்க மாட்டீங்களா? ஆமா. ஓகே. எனக்கு கூட பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். உங்க ஏஜ்ல இருக்கும்போதே எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து விஜய் அவரோட ஃபேன் நானு. அஜித் அவரையும் ஆமா அஜித் அவரும் எனக்கு பிடிக்கும். ஓகே. எனக்கும் விஜய். விஜய் பிடிக்குமா உங்களுக்கு? ஆமா. ஓகே எனக்கு தான் விஜய் பிடிக்கும். எனக்கு விஜய். ஓகே ஓகே. நிறைய குட்டி குட்டி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நிறைய விஜய் சாருக்கு இருக்காங்க. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அவருக்கும் இருக்காங்க. அடுத்த நம்பர் 7 ப ழ இம் பழம். ப ழ இம் பழம் சொல்லுங்க. பழம். பழம் அப்படின்னா ஜென்ரலா ஒரு ஃப்ரூட் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு பழம் பிடிக்குமா? ஃப்ரூட்ஸ் எல்லாம் எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. சஷ்டிகா ஸ்ரீ உங்களுக்கு என்ன ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும்? ஆப்பிள். ஆப்பிள் தவிர்த்துட்டு வேற என்ன ஃப்ரூட்? ஆரஞ்சு பிடிக்கும். ஓகே. மரியம் உங்களுக்கு என்ன ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும்? ஆப்பிள், திராட்சை பழம், ஆரஞ்சு, ஆ மாம்பழம். லிஸ்ட் பெருசா போகுது. எல்லாம் சாப்பிடணும். ஓகே சூப்பர். அருமையா சொன்னீங்க. ஃப்ரூட்ஸ்னாலே நமக்கு ஹெல்த்தி தான். நீங்க எது வேணாலும் சாப்பிடலாம். உங்களுக்கு? எனக்கு ஆப்பிளும் ஆரஞ்சும். ஓகே. ஹர்ஷவர்தன்? எனக்கு எல்லா ஃப்ரூட்டும் பிடிக்கும். ஓகே சூப்பர். ஹர்ஷவர்தன். ஓகே. விக்கிரதன் உங்களுக்கு? பைனாப்பிள். சூப்பர். எனக்கு கூட பைனாப்பிள்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா கட் பண்றது தான் கஷ்டமா இருக்கும். வீட்டுல வாங்கிட்டு வந்து அதை கட் பண்றது தான் கஷ்டமா இருக்கும். என்ன பண்ணும் தெரியுமா? ஃபுல்லா கட் பண்ணிட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸா போட்டுட்டு கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு சாப்பிடுவோம். அதுல நீங்க அது மாதிரி சாப்பிட்டு இருக்கீங்களா? கொஞ்சோண்டு சால்ட்டும் பெப்பரும் போட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து ஸ்பைசியா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்டா வேணும் அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்லைஸா வச்சுட்டு மேல கொஞ்சம் சுகர் சர்க்கரையை தூவி தூவி அப்படியே அடிக்கிட்டே வந்து அதை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிடணும். ஃப்ரிட்ஜ்ல வச்சு பர்கர்ல போடுவான். பர்கர்ல அதே நாங்க தனியாவே சாப்பிடுவோம். அண்ணாச்சி போடுவான். எஸ். இல்லனா சாக்லேட் ஊத்திக்கலாம். சாக்லேட் இன்னும் ஃபேண்டாஸ்டிக் காம்பினேஷனா இருக்கும். நம்ம ட்ரை பண்ணலாமா அப்போ? அப்போ ட்ரை பண்ணலாம். சாக்லேட் வாங்கிக்குவோம். அதே மாதிரி பைனாப்பிள் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி அப்படியே எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரு புது டிஷ் நாம ரெடி பண்றோம். ஓகே. அடுத்தது ப இல் லா இம் பல்லம். ப இல் லா இம் பல்லம் சொல்லுங்க. நீங்க அப்படியே கார்ல வேகமா போறீங்க. இந்த மாதிரி ஒரு ரோட்ல போனா எப்படி இருக்கும்? தடக்கு 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 தடக்குன்னு ஆடும்ல. எப்படி ஆடும்? ஹர்ஷவர்தன் செய்து காட்டுறாங்க. எப்படி ஹர்ஷவர்தன்? அங்க பாருங்க. ஹர்ஷவர்தன் கார்ல வேகமா போறாங்க. அப்ப பார்த்தா ரோடு இந்த மாதிரி இருக்கு. என்ன ஆகும்? அப்படியே காலு ஷேக் ஆகும் இல்லையா? அப்ப நாமளும் என்ன பண்ணுவோம்? குலுங்கி குலுங்கி விழுவோம். ஓகே. சஷ்டிகா ஸ்ரீ உங்களுக்கு தூக்கம் வந்தா நீங்க போய் தூங்குங்க. சஷ்டிகா ஸ்ரீ தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். அம்மா இருக்காங்களா கூட? ஓகே. சஷ்டிகா ஸ்ரீக்கு ரொம்ப தூக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன். மேடம் சஷ்டிகா ஸ்ரீக்கு தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன் மேடம். அவங்க தூங்கட்டும் மேடம். அப்போ சார் இல்ல சார் அவங்க கவனிப்பாங்க சார். நான் கொஞ்சம் எந்திரிச்சு அங்க போயிட்டு அதனால தூங்கிட்டாங்க போல. கொஞ்சம் தூங்கி விடுற மாதிரி இருக்கு மேடம். ஓகே. சஷ்டிகா ஸ்ரீ உங்களால கவனிக்க முடிஞ்சா கவனிங்க. தூக்கம் வருதுன்னா தூங்கலாம். சரியா? ஓகே. முடிச்சிடலாம். இன்னும் ஒரு 2 வேர்ட்ஸ் தான் முடிச்சிடலாம். 2-3 வேர்ட்ஸ்ல. நம்பர் 9 ப ர த இம் பரதம். ப ர த இம் பரதம் சொல்லுங்க. பரதம். பரதம். பரதம் அப்படின்னா பரதநாட்டியம். இந்த நாட்டியத்தை நீங்க ஆடுறத பாத்திருக்கீங்களா? ஓகே. ரொம்ப அருமையா இருக்கும் பரதநாட்டியம். ஓகே. அடுத்தது ப இல் பல். ப இல் பல் சொல்லுங்க.
இல் பல் 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 பல்னா பல்லுன்னா என்ன? டீத் இந்த டீத் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்? பிரஷ் பண்ணணும். ஒரு நாளைக்கு எத்தனை டைம்ஸ் பிரஷ் பண்ணணும்? கரும்பு சாப்பிடணும். கரும்பு சாப்பிடணுமா? ஆமா. கரும்பு சாப்பிட்டீங்கன்னா பல்லு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு தேவ் சொல்றாங்க. கரெக்ட் தான். கரும்பு நீங்க நல்லா மென்னு சாப்பிடும் போது என்ன ஆகும்னா இந்த ஜாஸ் டீத்துக்கெல்லாம் வந்து நல்ல ஆக்ஷன் கொடுத்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். முக்கியமா பல்ல எனக்கு ஒரே டெய்லி நாம 2 டைம்ஸ் பிரஷ் பண்ணணும். காலையில ஒரு தடவை, நைட்டு தூங்குறதுக்கு ஒரு தடவை பிரஷ் பண்ணணும். அதே மாதிரி கால்சியம் நிறைய இருக்கிற சாப்பாடுலாம் சாப்பிட்டீங்கன்னா பல்லு எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே. அடுத்தது ப ல இம் பலம். ப ல இம் பலம் சொல்லுங்க. பலம் பலம்னா என்ன? strong இங்க பாருங்க இவங்க எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? 6 பேக் வச்சிருக்காங்க. நல்லா மசில்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஆகணுமா? யாருக்கு இந்த மாதிரி ஆகணும்னு ஆசை இருக்கு? நானும் வச்சிருக்கேன். எங்க காமிங்க பார்க்கலாம். எங்க வச்சிருக்கீங்க? இதுலதான் இருக்கு. இங்கதான் இருக்கு. ஒளிச்சு வச்சிருக்காங்க விக்கிர்தன். ஓகே. இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆமா, நிறைய என்ன பண்ணணும்? வெயிட் தூக்கி எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கும் முக்கியமா நல்லா சாப்பிடணும். அதுவும் ஆரோக்கியமானதை சாப்பிடணும். ஆரோக்கியமானதுன்னா என்ன? நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், சிக்கன் நகட்ஸ். சிக்கன் நகட்ஸ். அப்படியாப்பா? சாப்பிட்டுருவோம். சிக்கன் நகட்ஸ் சாப்பிட்டுருவோம். ஓகே. கீரைகள் சாப்பிடணும் நிறைய. நீங்க உங்களுக்கு நிறைய மல்டி விட்டமின்ஸ் கீரைகள். தோசை சாப்பிடலாமா? ஆமா. பூரி சாப்பிடலாம். எஸ், ஓகே. பூரி சாப்பிடலாம். எல்லாமே சாப்பிடணும். பூரியும் உருளைக்கிழங்கும் எனக்கு ரொம்ப ஃபேவரட். யாருக்கெல்லாம் பூரி தக்காளி சட்னி இல்ல பூரி உருளைக்கிழங்கு ஃபேவரட்? எனக்கு இல்லச்ச. உங்களுக்கு அப்ப எது ஃபேவரட் தேவ்? எனக்கு தெரியலச்ச. நீங்க அம்மா உங்களுக்கு எவ்வளவு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. ஏதாச்சும் ஒண்ணு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா எது சொல்லுவீங்க? எனக்கு தெரியலச்ச. ஆனா அம்மா எது செஞ்சு கொடுத்தாலும் நீங்க சாப்பிட்டுருவீங்களா? ஆமா. ஓகே ஓகே, சூப்பர். அருமையா இருக்கணும். இப்படிதான் இருக்கணுமே. நான் கூட சின்ன வயசுல எனக்கு இது வேணும் அது வேணும் அதிகம் அடம் பிடிக்க மாட்டோம். என்னோட அம்மா என்ன செஞ்சு கொடுத்தாலும் சரி நாங்க சாப்பிட்டுருவோம். விக்கிறதுன்னு சொல்லுங்க, ஏதோ சொல்ல வர்றீங்க? பாஸ்தா. பாஸ்தா. பாஸ்தாலாம் அவ்வளோ ஆரோக்கியம் கிடையாது. சாப்பிடலாம், டேஸ்டா தான் இருக்கும். ஆனா அது அவ்வளோ ஹெல்த்து அப்படின்னு சொல்ல முடியாது. ஹர்ஷவர்தன் நீங்க சொல்லுங்க, எது ஹெல்த்தி? தக்காளி. தக்காளி சட்னியும் சப்பாத்தியும். வெஜிடபிள்ஸ். நான் வந்து நான் வந்து வீடியோல போட்டு சாப்பிடணும். ஆசிரியர் நான் வந்து டிவில போட்டுருக்காங்க. ஓகே ஓகே. கேப்சிகம் சாப்பிடணும். கேப்சிகம் கூட சாப்பிடலாம். கேப்சிகம். அடுத்து இங்க பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சாலட் சாப்பிடலாம். ப ந இம் பணம். ப ந இம் பணம் சொல்லுங்க. பணம். பாருங்க எவ்வளவு காசு இருக்கு. மணி. இப்ப இவ்வளவு மணி இருந்தா விக்கிரதன் என்ன பண்ணுவீங்க? இப்ப விக்கிரதன் கிட்ட இவ்வளவு காசு இருந்தா விக்கிரதன் என்ன பண்ணுவீங்க? நான் வந்து இன்னும் நிறைய காசு வாங்கின உடனே கார் வாங்கிட்டு நாம ஓட்டிக்கிட்டு எங்கேயாச்சும் டிரைவ் பண்ணிட்டு போலாம் ஜாலியா. ஓகே. அப்ப சஷ்டிகாஸ்ரீ உங்ககிட்ட இவ்வளவு காசு இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப சஷ்டிகா கிட்ட கொடுத்துட்டு நான் செலவு பண்ணிக்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க இவ்வளவு பணத்தை வச்சு? சாக்லேட் வாங்குவாங்க. சாக்லேட் வாங்குவீங்களா? எனக்கு பார்பி வாங்குவாங்க. ஓகே ஓகே. அப்ப மரியம் நீங்க? சேவ் பண்ணிடுவேன். சூப்பர். மரியம் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு ஃபியூச்சர்ல அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கலாம். அடுத்தது ம ய இக் க இம் மயக்கம். ம ய இக் க இம் மயக்கம் சொல்லுங்க.
மயக்கம். மயக்கம். மயக்கம்னா என்ன? ஃபெயிண்டிங், அப்படியே டல்லாக. நீங்க காலையில சாப்பிடாம ஸ்கூலுக்கு போனா எப்படி இருக்கும்? கண்ணெல்லாம் அப்படியே எப்போ சாப்பாட்டுக்கு டைம் ஆயிடுமோ, நாம எப்போ போய் சாப்பிடலாமோன்னு இருக்கும்ல. அப்ப நீங்க என்ன செய்யணும்? காலையில சாப்பாடு ஸ்கிப் பண்ணவே கூடாது. காலையில பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியம் நமக்கு. அதனால என்ன செய்யணும்? காலையில நல்லா திருப்தியா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போயிடணும். சரியா? அடுத்து ம இன் ந இன் மன்னன். ம இன் ந இன் மன்னன் சொல்லுங்க. மன்னன். 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 மன்னன் அப்படின்னா யாரு? கிங், ராஜா, அரசர். அரசர். சூப்பரா சொன்னீங்க. அவர்தான் மன்னன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ உங்களுக்கான ரீடிங் டெஸ்ட். நான் எப்படி படிக்கிறேன்றதை கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க எனக்கு 2 வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும். ப இன் த ய இம் பந்தயம். ப இ க இம் பக்கம். ப த இ க இம் பதக்கம். ப இம் ப ர இம் பம்பரம். ப இ ட இம் பட்டம். ப ட இம் படம். ப ழ இம் பழம். ப இல் ல இம் பள்ளம். ப ர த இம் பரதம். ப இல் பல். ப ல இம் பலம். ப ந இம் பணம். ம ய இ க இம் மயக்கம். ம இன் ந இன் மன்னன். இப்போ வேர்ட் பை வேர்டா ட்ரை பண்ணணும். பந்தயம், பக்கம், பதக்கம், பம்பரம், பட்டம், படம், பழம், பள்ளம், பரதம், பல், பலம், பணம், மயக்கம், மன்னன். எல்லாரும் இன்னைக்கு எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். சரியா? ஓகே, அடுத்த வகுப்புல சந்திக்கலாம்.